நாங்கள் ஃப்ரெண்டை ஏன் ஃபோன் பண்ண சொல்கிறோம்னா உங்கள் காலில் ஏதாவது காயம் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுவோம். காயம் இருந்தால் அலோடு இல்லை, அதனால செக் பண்ணிட்டு தான் உள்ள அலோ பண்ணுவோம். மேஜிக்லாம் இல்லை, இனிமேல் எதுக்கு மேஜிக் இருக்குது காட்டுறோம். ஏன்னா இதுக்கு ட்ரையல் வந்து நாங்கள் தான், அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட போகிறோம். ஓகேவா? வைங்க வைங்க வைங்க, சீக்கிரம் வைங்க. வைங்க வைங்க. என்ன வாங்க, அவங்க இப்ப உள்ள கொட்ட போறாங்க சாங்க. ஃபர்ஸ்ட் செப்பல்லாம் உரமா விட்டுருங்க, ஃபேண்டை ஃபோல்ட் பண்ணிடுங்க. நாங்கள் ஃபேண்டை ஏன் ஃபோல்ட் பண்ண சொல்கிறோம்னா உங்கள் காலில் ஏதாவது காயம் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுவோம். காயம் இருந்தால் அலோடு இல்லை, அதனால செக் பண்ணிட்டு தான் உள்ள அலோ பண்ணுவோம். வாங்க உள்ள வந்து காலை கழுவிட்டு உள்ள போகலாம். இதுல என்ன பண்ணணும்? கீழே இறங்கிங்க, நின்னா கீழே இறங்கிங்க, இறங்கி அந்த பைப் எடுத்து காலை கழுவுங்க. நான் கூட ஏதோ மேஜிக் போல. மேஜிக்லாம் இல்லை, இனிமேல் எதுக்கு மேஜிக் இருக்கு காட்டுறோம். நல்லா குதிகாலாம் தேய்ச்சி சுத்தமாக கழுவிடுங்க. அவ்வளோதான், மேலே ஏறிக்கிங்க. நான் கால் கழுவிட்டு வந்துடுறேன். ஏன்னா இதுக்கு ட்ரையல் வந்து நாங்கள் தான், அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட போகிறோம். ஓகேவா? ஓகே, நீ உட்காருங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துங்க, அப்புறம் டேர்ன் பண்ணி மெதுவாக கால வைங்க. மணிக்கட்டு வரைக்கும் தண்ணியில் இருந்தால் போதும். மணிக்கட்டுனா இந்த இது வரைக்கும். சரி, ஸ்டார்ட். ஒன்றா வைங்க, நல்லா பின்னாடி தள்ளி ரிலாக்ஸாக உட்காரு. அம்மா ரெடி, ஸ்டார்ட். ஐயப்பா, இது ஒண்ணும் பண்ணாத. வைங்க வைங்க வைங்க, சீக்கிரம் வைங்க. பண்ணுங்க, 10 செகண்ட் தான், அப்புறம் பழகிரும். வைங்க, பல கட்சிங்க, ஒரு 10 செகண்ட் தான். வைங்க வைங்க, ஒன்னும் அவர் குழந்தைங்களே பண்ணுது, பயப்படாதீங்க. வைங்க, இது பல்லு கிடையாது, தைரியமா வைங்க. 10 செகண்ட் புதுசா, அப்புறம் பழகிரும். கண்ட்ரோல் பண்ணி நான் வச்சிட்டேன் பாருங்க. வைங்க 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 வைங்க. என்ன பண்ணுது உங்களுக்கு? கூசுதா? சிரிப்பு வருதா? சரி, வைங்க 10 செகண்ட் வைங்க, அப்புறம் பழகிரும். அதுக்கு பல்லு கிடையாதுமா, தைரியமா வைங்க. உங்களுக்கு பார்த்துட்டு வரவங்களும் வராம போயிடுவாங்க போலயே. அவ்வளோதான், அப்படியே மெதுவாக வச்சிருவோம்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பார்லரில் பெடிக்யூர் பண்ணீங்களா? அங்கே கெமிக்கல் போட்டு எடுப்பாங்க, அது நேச்சுரலாகவே எடுக்கும். இன்னும் நல்லா ரிலாக்ஸாக உள்ள வைங்க, மணிக்கட்டு வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க. ரோல்லாம் நல்லா பண்றாங்க வச்சு, பரவாயில்ல. இருந்தாலும் ஃபுல்லா திரும்ப இன்டர்வியூ நீங்க சொல்லியிருக்கீங்க, அதனால நாங்க தயாரா இருக்கோம். நெகட்டிவா வந்திருக்கு, நாங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கிறோம். எங்க சைடு எந்த தப்பும் இல்லை, அதனால நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். ஆக்சுவலி நம்ம நிறைய வந்து இந்த தெரபிஸ் பேசுறாங்க, தெரபி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் தெரபிஸ் இருக்கு. அத்தனை டைப்ஸ் ஆஃப் தெரபிஸ்ல நீங்க ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? இதை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இதுக்கு மெயின் காரணம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த லைஃப்ல வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சம்பாதிக்கிறது, செலவு பண்றது, குடும்பத்தை பார்க்கறது, இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்குங்கிறது எனக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் செல்ஃபோன் ஃபீல்டில் தான் இருந்தேன். அதுலேருந்து பார்த்துட்டே இருந்தேன், வேறு ஃபீல்டு மாற்றணும், இயற்கை சார்ந்த ஒரு ஃபீல்டு மாற்றணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல நான் பண்ணேன், கேரளாவில். அங்கே பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, இதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணையில் பயங்கர லாஸ் எனக்கு. ஏன்னா இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, தெரியாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய மீன் வாங்கி சாகடிச்சிருக்கேன், நிறையா நஷ்டமாக, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாய்க்கு மேலே நஷ்டம் எனக்கு. இருந்தாலும் இதை விடாமல் நான் திரும்ப இதை கற்றுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஒரு 9 வருஷமாக நான் பண்ணுறேன். ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இப்போ நான் அதை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்குள்ள இருக்கிறதுல என்ன மீன்? இந்த மீன் வந்து பேர் வந்து காரா ரூஃபான்னு சொல்லுவாங்க. டாக்டர் காரா ரூஃபா, காரா ரூஃபான்னு சொல்லுவாங்க, டாக்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து டர்க்கிலேருந்து வந்ததாகவும் சொல்கிறாங்க.
இது மீனுக்கு பல்லு கிடையாது, வெறும் மவுத்து தான் இருக்கும். இப்போ நம்ம குளத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடிக்கும், அந்த மீனுக்கு பல்லு இருக்கும், இதுக்கு பல்லு இருக்காது. ஆனால் இதை விட அந்த மீனில் பண்ணுறது நீங்கள் ரொம்ப நல்லது. இதில் வந்து நீங்கள் அரை மணி நேரம் பண்ணுறீங்கன்னா அதில் 5 நிமிஷம் பண்ணாலே உங்களுக்கு போதும். ஏன்னா அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப. அது வந்து பல்லு வச்சு கடிக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே அந்த டெட் ஸ்கின்லாம் எடுத்துரும். இதுக்கு பல்லு இல்லாதனால யார் வேணாலும் பண்ணலாம், பயப்பட மாட்டாங்க. அந்த மீனில் பண்ணால் பயப்படுவாங்க, குளத்துலாம் பார்த்தீங்கன்னா கடிக்குதுன்னு ஓடி வருவாங்க. இதில் அப்படி பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு சில பேர் உங்களை மாதிரி இப்போ நீங்கள் பயந்தீங்க பாருங்கள், நீங்களாம் ரொம்ப சையாக உள்ளவங்களும் பயப்படுவாங்க. அவங்களாம் நாங்கள் வந்து பேசி எப்படியாவது உட்கார வச்சுருவோம். அதுக்கப்புறம் பிடிச்சி போயிடும், அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஃபீல் கொடுப்போம். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th முடிச்சிருக்கேம்மா. 10th முடிச்சுட்டு இங்கே சென்னை வந்து ஒரு 13 வருஷம் ஆகுது. அப்போ இல்லை செல்ஃபோன் சர்வீஸ் அந்த ஃபீல்டு தான் இருந்தேன். எனக்கு அந்த ஃபீல்டு அந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமும் கொஞ்சம் எனக்கு பிடிக்காம ஆயிடுச்சு. அதோட மாற்றணும்னு நினச்சது. அதுக்கப்புறம் இதில் இந்த ஃபீல்டில் வந்தேன். இதை அப்படியே விடாமல் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஃபீல்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. இத ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட், இனிஷியல் அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னலாம் எங்க இந்த மாதிரி இதை நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து தீவுத்திடல் ஐலாண்ட் கிரவுண்டு வந்து எக்ஸிபிஷன் நடக்கும், கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் நடக்கும். அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து தான் அப்படியே வருஷம் போகிறது. எல்லா வருஷமும் என்னை கூப்பிட்டுருவாங்க. தமிழ்நாடு டூரிசம் நடத்துவாங்க, வருஷத்துக்கு ஒரு இந்த பொங்கல் டைம் நடத்துவாங்க. அதில் எல்லாருமே என்னை பார்த்துருப்பாங்க. ஏன்னா என் கடை அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பேன். வருஷம் எல்லா வருஷமும் போட்டுருவேன். இந்த வருஷம் மட்டும் எனக்கு குழந்தை பிறந்ததுனால நான் அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனால நான் இந்த ஒரு வருஷம் மட்டும் விட்டுட்டேன். அடுத்த வருஷத்துலேருந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஃபிஷ் எல்லாம் சொல்றீங்க, இது பேர் காரா, GARRE, காரா ரூபா. இந்த ஃபிஷ் நீங்க எங்க இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறீங்க? இது வந்து டர்க்கில இருந்து வருது. இது வந்து இதுக்கு பிறப்பிடம் வந்து டர்க்கி. ஆனா இங்க வந்து எங்களுக்கு இந்தியாவில் வந்து பாம்பேல இருக்காங்க சேலர். இங்கெல்லாம் கிடைக்காது. இங்க எங்கேயுமே இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ மற்ற மீன் மாதிரி நீ வாங்கிட்டு வந்து தொட்டியில போட்டு வளர்க்குற மாதிரிலாம் இதை வளர்க்க முடியாது. இதோட மெயின்டெனன்ஸ் வேற மாதிரி இருக்கும். இதை கொண்டு வரணும், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட அது குவாரண்டைன் பண்ணி அதுக்கப்புறம் கண்டிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே தயாராகுவாங்க. எடுத்த உடனே அந்த மீனை வாங்கிட்டு வந்து போட்டு தொட்டியை வாங்கிட்டு வந்து போட்டாலாம் உடனே எல்லாம் பண்ண முடியாது. இவங்க போக்குல தான் நம்ம போக முடியும். நம்ம போக்கு இவங்க வர மாட்டாங்க. இல்ல இதுக்கு மொத்தம் எத்தனை ஃபிஷ் இருக்கு இதுக்குள்ள? கிட்டத்தட்ட ஒரு இதுல ஒரு 100 அந்த மாதிரி இருக்கும். ஓ, ஒரு பாக்ஸ்ல 100 இருக்கும். பாருங்க உங்களுக்கு இருக்க மாதிரியே தெரியல. 100 இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க உங்க காலையில தெரியும் பாருங்க. ஒரு இதுக்குள்ள 100 இருக்கும். அப்ப மொத்தமா இங்க இருக்கு ஒரு 10 தொட்டி இருக்கும். 10 பேர் ஒரே நேரத்துல 10 பெரிய ஃபேமிலி எல்லாம் வருவாங்க. 10 பேரும் அப்படியே உட்காரணும்பாங்க. அதனால நாங்க ஆரம்பத்துல இருந்தே பெரிய இது வரைக்கும் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் 10 பேர் உட்கார மாதிரி நம்ம தான் போட்டிருக்கோம். ஆமா, அடுத்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து கின்னஸுக்கு ட்ரை பண்றோம். ஏன்னா இது வரைக்கும் யாருமே அதிகபட்சமா 10, நாங்க 10 பண்றோம். அடுத்து அந்த தீவுத்தொடலுக்கு போட போறோமே, அது வந்து 80 பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, 80 பேர்னா பாத்துங்க. அப்போ இது வரைக்கும் யாருமே பண்ணாதது, நம்ம இது வரைக்கும் யாரும் பண்ணாததை நான் பண்ணணும்னு நினைப்பேன். இப்போ நீங்க வந்து இந்த ஃபிஷ்பாலாம் நீங்க மால்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே கலர் லைட் போட்டுருப்பாங்க. என்கிட்ட கலர் லைட் கிடையாது. ஏன்னா நான் சுத்தமாக வச்சிருக்கேன், என்கிட்ட எந்த தப்பும் இல்லை. நான் ஓப்பனாக வெளிப்படையாக உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பார்க்கலாம் தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது, எப்படி காலை கழுவிட்டு உள்ளே அனுப்புகிறேன். அந்த மாதிரி என்கிட்ட என் மனசில் எந்த தப்பும் இல்லை. அதனால நான் வெளிப்படையாக வச்சுருக்கேன். என் புரோட்டோக்கால் எல்லாமே நான் வெளியே போட்டிருக்கேன். உள்ளே வரும்போதே காலை கழுவிட்டு தான் வரணும். காலில் புண்ணு இருந்தால் வரக்கூடாது. மீன் அப்படி ஆட்டி தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் மெயினாக அதை போட்டிருக்கேன். ஏன்னா இதை நான் என் புள்ள மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். இது நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க முடியும். ஓகேவா, அதுதான் எனக்கு முக்கியம். அதனால காலை மட்டும் ஆட்டாதீங்க. எல்லாருக்கும் அதை சொல்கிறது. இது என்ன காஸ்ட்னா நீங்க வாங்குறீங்க? ஒரு ஃபிஷ்ஷோட ரேட் என்ன? ஒரு ஃபிஷ்ஷோட ரேட் வந்து ஒரு 10 ரூபா இல்ல 12 ரூபா சீசன் தகுந்த மாதிரி வரும். இப்போ மீன் வாங்குறது பெருசு கிடையாது. இதை வாங்கிட்டு வந்து அதை கரெக்டாக கண்டிஷன் பண்ணி வளர்க்குறது தான் பெரிய விஷயம். எல்லாரும் அவ்வளோ ஈஸியாலாம் அது வளர்க்க முடியாது, சாவடிச்சிருவாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, வீட்டுக்கு தாங்க நாங்கள் வீட்டிலே வச்சு பண்ணிக்கிறோம். நீங்கள் வளர்க்க முடியாதுமா, வாங்கிட்டு போய் சாவடிச்சிருவீங்க, அதனால் நாங்கள் யாருமே தரதில்லை. இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து வாங்குன போது என்ன பண்ணனும்னே தெரியல, நானே நிறைய இது பண்ணிட்டேன். எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு? கிட்டத்தட்ட ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல தெரிஞ்சு நல்லா வந்துட்டு இருக்கல லாக்டவுன் வந்துருச்சு. கொரோனா வந்து ஒரு பாடுபடுத்திடுச்சு. அதுல திரும்ப டவுன் ஆயிட்டோம். திரும்ப கொரோனா முடிஞ்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணா திரும்ப கொஞ்சம் ஓரளவு பிக்கப் ஆகி நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ புதுசாக கொஞ்சம் அந்த நெகட்டிவ் இது யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து என் கடையவே வீடியோ எடுத்து போட்டு என் கடையை பற்றியே தப்பாக பேசுறது, இந்த மாதிரி நெகட்டிவாக ஒரு 100 சேனல் மேலே போட்டாங்க. அவங்க மேலே எல்லார் மேலேயும் நான் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, எல்லாரும் கெஞ்சுறாங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லி. சரிதா, அவங்க மேலே எல்லாருமே ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கேன். நான் எல்லார் மேலே யார் மேலேயும் வாபஸ் வாங்குறேன். ஏன்னா இது வந்து ஒருத்தவங்க குடியை கெடுக்கிறது. இது என் வயிற்று பழக்கம் நான் பண்ணுறேன். என் குடியை கெடுக்கிறதுக்கு அவங்க போட்டாங்க. அதனால எல்லா மேலேயும் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டேன். இப்போ எல்லாம் கெஞ்சுறாங்க. ஒரு சில பேருக்கு சேனலே டெர்மினேட் ஆயிருக்கு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆயிடுச்சு. சில பேர் தூக்கு போட்ட கூட போயிட்டாங்க. அந்தளவுக்கு என்கிட்ட வந்து மெயில் பண்ணி கெஞ்சுறாங்க. அந்தளவுக்கு எது என் பொழப்பை பற்றி எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளோ சுத்தம், நீ வந்து பாருங்க, பார்த்து சுத்தமாக இல்லையா பண்ணாதீங்க. உங்களை யாரையும் கையை பிடிச்சலாம் இழுக்க முடியாது.
எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், பிடிச்சா பண்ண போகிறீங்க, இல்லாட்டி போக போகிறீங்க, அவ்வளோதான். ஒருத்தவங்களை பற்றி தப்பாக யாரும் பேசக்கூடாது. நீங்க இத பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்ப வரைக்கும் நீங்க ஆன் பண்ணது எவ்வளவு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இல்லாம ஸ்லோ பை ஸ்லோவா தான் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஆமாம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எவ்வளவு போட்டு ஆரம்பிச்சீங்க, அது எவ்வளவு லாஸ் ஆச்சு, எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்க, இப்போ எந்த அளவுக்கு இது இருக்கு? நான் ஸ்டார்டிங்கில் வந்து இது ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து எல்லாமே இந்த செல்ஃபோன் சர்வீஸ் அதில் வந்த பணங்கள் தான். அதை வச்சு தான் இது ஆரம்பித்தேன். இது அதுலேருந்து வரும் அங்கே ஒரு கடை வச்சுருப்பேன், அதை வச்சிருக்கலே இதை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது உடனே அதையும் க்ளோஸ் பண்ண முடியாதுல்ல, அதில் வர காசெல்லாம் இதில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதில் இருந்த வரைக்கும் போட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியாக அதுவும் காலியாக போச்சு, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதையும் விட மனசில்லை, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. எப்படியோ ஓட்டிட்டேன், வெள்ள கடிச்சு ஓட்டிட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை நான் இப்போ நிற்கிறேன். அதில் அப்போ வந்து இப்போ இருக்கிற ப்ராஃபிட்னு பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? ப்ராஃபிட்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 20 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன். 20 பேர் வந்தால் 2000 ரூபா. 2000 ரூபாயில் ஒரு 500 ரூபா சம்பளம் போச்சு, ஒரு 500 ரூபா வாடகை போச்சு, மிச்சம் 1000 ரூபா. மீனுக்கு செலவு, தண்ணிக்கு செலவு, கரண்ட் பில்லுன்னு ஒரு 200 ரூபா போச்சுன்னா ஒரு 700 ரூபா எனக்கு லாபம் நிற்கும். லாபம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு போதுமானதோ என் குடும்பத்துக்கு போதுமானதோ இருக்குது. கிளீனிங் பண்றது இல்ல இதோட ப்ராசஸ் எத்தனை நாளைக்கு இருக்கா? தண்ணி மாத்தி நாங்கள் வந்து டெய்லி பண்ணோம், டெய்லி தொடச்சாகணும். தொட்டி எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன டேங்க் வச்சுருப்பாங்க, அதை கூட கழுவ முடியாமல் வச்சுருப்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, டெய்லி கழுவி தான் ஆகணும். ஏன்னா கழுவுனா தான் என் கஸ்டமர் வருவாங்க. கஸ்டமர் வந்தால் தான் நான் சம்பாதிக்கிறது. நான் சம்பாதிச்சா தான் வாடகை கொடுக்க முடியும், சம்பளம் கொடுக்க முடியும், என் வீட்டுக்கு சமையலுக்கு ஜாமான் வாங்கி போட முடியும். அதனால அதை சுத்தம் பண்ணியே ஆகணும். அதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். வேறு எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. மீன் வந்து ஒரு தடவை வாங்குறது தான், அதுக்கப்புறம் அந்த மீன் சாகாது. நான் சுத்தமாக வச்சுக்கிடுவேன், நல்லா பார்த்துக்குவேன், என் புள்ள மாதிரி அதை பார்த்துக்குவேன். அதனால சாகாது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா டெய்லி துடைக்கணும், டெய்லி கழுவணும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். என் உடம்பு பற்றியில் எப்படி இருக்குன்னு நல்ல வேலை பார்க்கறதுனால உடம்பே வைக்காது. எல்லாரும் கேட்பாங்க ஏன் உடம்பு வைக்கல, உடம்பு வைக்கல. ஏன்னா நான் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்ப்பேன். அப்படி பார்த்தா தான் இவ்வளோ சுத்தமாக நீங்கள் பார்க்க முடியும். வேர்ல்டுல எந்த ஃபிஷ்வாலையும் நீங்கள் இவ்வளோ க்ளீனாக பார்க்க முடியாது. எல்லாரும் ஒன்று இருட்டில் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி கலர் லைட் போட்டு வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா உங்களுக்கு தண்ணியோட கலர் தெரியக்கூடாது, அந்த டிரான்ஸ்பரண்ட் எதுவுமே தெரியக்கூடாது. நான் எல்லாமே தெரியணும், மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் தான் ஓப்பனாக வச்சு சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்க க்ளீன் பண்ண டெய்லி தொடப்பா சொல்றீங்க, அப்போ இந்த மீனெல்லாம் என்ன பண்ணுவீங்க? மீன்லாம் அப்படியே இருக்கும், அவங்களுக்கு தெரியும். இந்த மீனுக்கு தெரியும் நாங்கள் கழுவுறோம் அப்படின்னாலே ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து காலை அசைக்காமல் இருக்கோம், அதனால நம்ம காலை கடிச்சிருக்கு. நீங்கள் அசைச்சிங்களேன், அசைச்சு பாருங்கள், அசைச்சு பாருங்களேன், ஓட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தெரிஞ்சிடும். நம்ம கழுவையில தேய்ச்சி கழுவையிலாம் அது ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கு எந்த பாதிப்பு வராமல் நாங்கள் கழுவுவோம். இது வந்து என்ன பெனிஃபிட்னா, இப்போ வந்து இந்த மீன் வந்து இப்போ வந்து காலில் கடிக்குது. இது வந்து பல்லு கிடையாது கடிக்கிறதுக்கு, சக் பண்ணுது. அப்படி சக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் லாஃபிங் தெரப்பி, சிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வச்ச உடனே நல்லா சிரிப்பாங்க. உங்களுக்கு வந்து பயம் ரொம்ப இருந்ததுனால உங்களால் சிரிக்க முடியாது. ஒரு சில பேர்லாம் வந்து நல்லா சிரிப்பாங்க. அது வந்து லாஃபிங் தெரப்பியாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு குச்சி வச்சு பாதத்துலேருந்து இப்படியே பூசுவாங்க. அது ஒரு தெரப்பி இருக்குது, பூசா தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்குது. அந்த தெரப்பியும் நம்மளுக்கு இதிலே கிடச்சிடும். கேட்டால் தம்பி கட்டுற கதை சொல்கிறேன்னு கூட சொல்லுவாங்க, சில பேர் ட்ரோல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம். அதுக்கடுத்து அக்குப்ரெஷர் தெரப்பி. அது இதில் நீயா நானா ஒரு கோபிநாத்துக்கு எனக்கு வாக்குவாதம் வந்தது. அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ இந்த காலில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு K1ங்கிற ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல அது தெரிஞ்சு போய் கிடைக்காது. K1 எமர்ஜென்சி பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கடிக்கிறதுனால அது கிடைக்காது. யதார்த்தமாக போய் டச் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வந்து சிமுலேட் ஆகும், ஒர்க் ஆகும். அதனால தான் எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வந்து பிரச்சனையே ஆனது. ஆனால் அதை நீங்கள் யாருமே போடலை ஷோவில். இது யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணலாம்? எல்லாருமே பண்ணலாம். டெட் ஸ்கின் இருக்குது, எனக்கு எடுக்கணும், எனக்கு மைண்டு டிப்ரெஷனாக இருக்குது, நான் ஜாலி மைண்டுக்கு வரணும் அப்படின்னா எல்லாருமே பண்ணலாம். ஆனால் புண்ணு இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ புண்ணு இருந்தால் நல்லது தான், பண்ணுறது நல்லது தான். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குளத்தை போய் வச்சா புண்ணெல்லாம் கடிச்சு சீக்கிரம் ஆரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் நல்லது தான். ஆனால் இது வந்து பப்ளிக் யூஸ் பண்ணுறது, எல்லாரும் யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி தான் நாங்கள் அலோவ் பண்ணுறது இல்லை. அதனால வரையிலே பார்த்தீங்கன்னா காலை ஃபேண்டை மடிக்க சொல்லி செக் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும். அந்தளவு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஆமாம், எல்லாருமே எங்கள் சேனல் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 மாத குழந்தைங்கலேருந்தே எங்களை நம்பி கொடுப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அதை என்ன நம்பி தருவீங்களா? இப்போ இந்த கொரோனா காலம், அதுக்கப்புறம் அந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் குழந்தைங்களாம் யாருமே தர்றது கிடையாது. எங்களை நம்பி தருவாங்க. 2 மாத குழந்தை இருந்தாலும் தருவாங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ சுத்தமாக நாங்கள் வச்சுருக்கோம். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம கடை எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நீயானான ஷோவில் வந்து நேற்று போட்டாங்க, அதில் எல்லாமே எங்களுக்கு நெகட்டிவாக தான் போட்டாங்க. அப்படி இருந்து நேற்று கூட நிறைய பேர் நீயானால நான் உங்களை பார்த்தோம்னு சொல்லிட்டு நெகட்டிவாக தான் போட்டிருந்தீங்க. அப்படி இருந்து வந்து பார்த்துட்டு உங்கள் தண்ணி நல்லா இருக்குது, அதனால நாங்கள் வரோம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிட்டு வராங்க. என்னதான் நெகட்டிவாக எவ்வளோ பேர் வேணால் போடட்டும், பெரிய மீடியா எந்த மீடியாவில் வேணால் போடட்டும், நான் அதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. ஏன்னா என்கிட்ட உழைப்பு இருக்குது, உண்மை இருக்குது. அதனால நான் தைரியமாக அதை பண்ணுவேன். வருவாங்க, நம்பி வருவாங்க. எங்கள் கஸ்டமர் நிறைய இருக்காங்க, ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ராஜலட்சுமி அவங்களாம் வந்திருக்காங்க நம்ம கடைக்கு. அப்புறம் சரத்து அவங்க ஒய்ஃப் பேர் அவங்களாம் வந்திருக்காங்க. அந்த வீடியோலாம் நாங்கள் டிவியில் போட்டிருக்கோம், பாருங்கள், புகையில தெரியும்.
இதெல்லாம் ஓகே. உங்க வீட்ல எந்த அளவுக்கு சப்போர்ட்? பிகாஸ் நீங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எதிர்ப்பு இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு விட மனசு இல்லை. எவ்வளோ லாஸ் ஆனாலும் சரி, இதில் நம்ம ஒரு சாதிச்சு காட்டணும், லாஸ் ஆனாலும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் இது ஓடிட்டே இருந்துச்சு. அதனால சாதிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் எனக்கு தேடி வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க. வெளிநாட்டிலேருந்து நாசாவோட விஞ்ஞானி எல்லாம் கூட வந்திருக்காங்க. என் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லாத்தையுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் முக்கியமான யாராவது வந்தாங்கன்னா அதை சேனல் அவங்கள்ட்ட இன்டர்வியூ எடுத்து என் சேனலில் நான் போட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் பப்ளிக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ இல்லாட்டி பொதுவாக எல்லா ஃபிஷ்பா மாதிரி நம்மளும் நினச்சிருவாங்க. இப்போ என்னவே ஒரு மாலுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, ஃபிஷ்பா நீங்கள் போடுங்க, உங்கள் இது நல்லா இருக்கும் அப்படின்னு போட சொல்கிறாங்க. நாங்கள் போகிறோம், போய் பார்த்துட்டு பேசுகிறோம். எங்களுக்கு வந்து தண்ணி 24 ஹவர் தண்ணி வேணும். அப்போ தான் நாங்கள் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். 24 ஹவர்லாம் தண்ணி தர முடியாது. தண்ணி தரணும்னா பைப் லைன் போடணும். பைப் லைன்னா புதுசாக போட முடியாது. ஏன்னா பில்டிங் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எங்களுக்கு பைப் லைன் போட்டு தர மாட்டாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம எங்கே வேணாலும் பைப் லைன் போட்டுக்கலாம். அதனால தான் நாங்கள் ஓப்பன் பிளேஸை சூஸ் பண்ணுறது. நாங்கள் போடுற இடம் ஓப்பன் பிளேஸாக இருக்கும். இங்கேயும் சரி, தீவுத்தடலையும் சரி. அதனால் ஓப்பன் பிளேஸ் தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாலுக்குள்ளெல்லாம் போயிட்டோம்னா தண்ணி நம்ம நினைச்ச எடுத்து எடுக்க முடியாது, நினைச்ச எடுத்து கழுவ முடியாது. இப்போ பப்ளிக் இருக்கும்போது நீங்கள் கழுவுவீங்களா? கழுவ முடியாது. அதனால நாங்கள் வந்து காலையிலேயே கழுவிடுவோம். டியூரேஷன் 8 வருஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்கு, என்கிட்ட சாகாமல் இருக்குது. நான் நல்லா க்ளீனாக வச்சுருக்கிறேன், சாகாமல் இருக்குது. அது அதிகபட்சம் ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் வளர்கிற வரைக்கும் வளரும். தண்ணி சுத்தமாக இருக்கணும். ரொம்ப சென்சிட்டிவ் இந்த மீன். தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அந்த மீன் சாகாமல் இருக்கும். இப்போ இந்த மீன் எந்தெந்த இடத்துல சாகாமல் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வாழலாம் நோய் இல்லாமல். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து காற்று ரொம்ப முக்கியம். காற்று முக்கியம், தண்ணி ரொம்ப முக்கியம். அது எவ்வளோக்கு சுத்தமாக இருக்கோ மீன் சாகாது. மீன் சாகுது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவோ வேலை இருக்கு, எவ்வளவோ தரவீஸ் இருக்கு, அப்படியெல்லாம் இருந்தபோது நீங்க இந்த ஃபிஷ் வச்சு பண்றீங்க. இதுல இப்ப வாட்டர் பேஸ்டா இருக்கு, நிறைய விஷயங்கள் இதுக்குன்னு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ப்ராஃபிட் எல்லாம் தாண்டி இது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹாப்பினஸ்? எனக்கு வந்து எப்படின்னா எல்லாரும் பண்றதை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. நம்ம புதுசா ஒன்று பண்ணணும். எது பண்ணாலும் புதுசா பண்ணணும். ஒரு விஷயத்த எடுத்தோமா அதில் சாதிக்கணும். எதை எடுத்தாலும் சாதிக்கணுங்கிற மனசுல மைண்ட்ல ஓடிட்டு சாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சரி இது போர் அடிச்சிச்சு அடுத்ததுக்கு போவோம் அப்படிங்கிற. இப்போ நான் சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். சாதிச்சு முடிச்ச உடனே தான் அடுத்து இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கு வர முடியும். நீங்க கடை ஆரம்பிச்சு நிறைய இயர்ஸ் ஆயிடுச்சு. அரௌண்ட் எவ்வளவு வருஷம்? 9 வருஷம் ஆகுது. இந்த ஃபீல்டுல 9 வருஷம் ஆகுது. இங்கே ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆகுது. இங்க வந்ததுலயே யாரு சொன்ன ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் இல்ல யாரு சொன்ன ஒரு விஷயம் ரிப்பீட்டடா ஒருத்தங்களோட விசிட் வந்து எது உங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுச்சு? ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சுன்னா குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க தான் எனக்கு மெயின். பெரியவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சின்ன குழந்தைங்க வந்து மனசுல அப்படியே சொல்லிடுவாங்க. உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன்லாம் ஒரு பையன் சொல்லியிருக்கான். அந்த பையனையும் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். வருவான், உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன், ஏன் வந்தான்லாம் தெரியல, நான் பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா அது எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதோட அவனோட 2 ஒரு ஃபோட்டோ எடுத்து என் சேனலில் போட்டிருக்கேன். நிறைய பேர் வராங்க என் சேனலில் போடணும், என் கடையில் இருந்து ஃபோட்டோ எடுத்து போடணும்னே நிறைய பேர் வராங்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் வச்சிருக்கேன் கடையை. வரவங்க 100 ரூபா காசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் போகும்போது ஹாப்பியாக போகணும். அதுக்காக நான் வந்து நீட்டாக வச்சிருக்கேன் இடத்த. 100 வாங்குறோம். 10 மினிட்ஸ் டைம் கொடுக்குறோம். 10 மினிட்ஸ் 100. ஆமாம். எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னு கேட்டாங்க வேணா எக்ஸ்ட்ரா திரும்ப சார்ஜ் பண்ணிட்டு கொடுத்துருவோம். இப்போ ஃப்ரீயாக இருக்குது, இப்போ கூட்டம் இல்லாத டைம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நாங்களே ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். இப்போ க்ரௌடாக இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஆளுக்கு நான் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் கொடுத்தேன்னா அதே மாதிரி நான் எல்லாரும் கொடுக்கணும். அதனால பப்ளிக் கூட்டம் இருக்கும்போது நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்க முடியும். அதனால் எல்லாருக்கும் எங்கள் பப்ளிக்குமே தெரியும், எங்கள் கஸ்டமருக்குலாம் தெரியும். கூட்டம் இருந்தால் கரெக்டாக இருப்பாங்க, ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. உங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன? இது வந்து எந்த மாதிரி கொண்டு போகணும், எந்த அளவுக்கு ரீச் பண்ணணும்? எந்த மாதிரினா இது வந்து உயிர் சம்மந்தப்பட்டது. அதனால இது வந்து அடுத்த லெவலுக்கு நான் நிறைய எல்லாம் போட முடியாது. ஒரு கடை தான் என்னால் பார்க்க முடியும். என் வீட்டுக்கு பக்கத்தில் இது ஒன்று இது வச்சுக்கிறேன். என்னால் ஒரு கடை தான் பார்க்க முடியும். இன்னொரு கடை வேணும் அப்படின்னா நான் வேற யாராவது ஒரு நம்பிக்கையான ஆள் என் அளவு சுத்தமாக பார்க்க முடியும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி யாரும் எனக்கு இது வரைக்கும் பிடிக்கல, தோணலை. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் எனக்கு கொடுக்க இப்போதைக்கு தோணலை. ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உருவாக்கியிருக்கேன். இது வந்து ரன்னிங் வாட்டர், வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ரன்னிங் வாட்டர் பண்ணுறது நான் தான். ஒரு நாளைக்கு இந்த மீன்லாம் வந்து 7 கிலோமீட்டர் கடந்துக்கிட்டு இருக்கு, எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மீனெல்லாம் பாருங்க, நேராக இருக்குது தெரியுதா? ஒரே நேராக இருக்குது தெரியுதா? இங்கே பாருங்க இந்த தொட்டியில். அது ஏன்னா தண்ணி ஒரு பக்கம் வேகமாக வருது. அந்த வேகமாக வரும்போது இந்த மீன் வந்து எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு தான் நிற்க முடியும். கொஞ்சம் முடியாமல் ஆயிடுச்சுன்னா அடிச்சுக்கிட்டு வெளியே போயிடும். அவ்வளோ ஸ்பீடாக கீழே தண்ணி போகும். இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். எங்க பாயுங்க. நான் சொல்ல எனக்கும் சாருக்கும் கோபிநாத் சாருக்கும் ஒரு பிரச்சனை ஆச்சு சரியா? அதுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு விளக்க முடியாது. வந்து தண்ணி எப்படி நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க, அந்த தண்ணியை குடிப்பீங்களான்னு கேட்டாங்க. அதை வந்து எடிட் பண்ணி மாற்றி போட்டாங்க. அது அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டார்னா, இந்த தண்ணியை நீங்கள் வந்து எப்படி சுத்தம் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் அதுக்கு இது வந்து ரன்னிங் வாட்டர், வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ரன்னிங் வாட்டர் நான் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த தண்ணியை நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டார்.
நான் தண்ணியை இப்போ உங்களுக்கு குடிச்சு காட்டுறேன் சரியா? தண்ணி குடிச்சு ஆமா, இது வந்து சுத்தமான தண்ணி, ஊத்து தண்ணி, சுத்தமான ஊத்து தண்ணி. நான் உங்களுக்கு இந்த தண்ணியை நான் பீச் வாட்டர் இல்லைங்க. பீச் வாட்டர் கிடையாது, ஏன்னா இது வந்து பீச்ல இருந்து உப்பு தண்ணி எல்லாம் வராது, ஊத்து. இது வந்து கிணறு இருக்கு, அந்த கிணறோட ஊத்து தண்ணி. ஆமா, அந்த தண்ணி தான் நாங்க யூஸ் பண்றோம், அந்த தண்ணி தான் நாங்க குடிக்கிறோம். அவர் சொல்றாரு அது ஸ்டெராய்டான்னு. அப்புறம் நக்கலா கேள்வி கேட்கிறாரு. நக்கலா கேட்கும்போது எனக்கு கோவம் வருமா வராதா? அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன், ஒவ்வொரு தடவை நீங்க தண்ணி குடிக்கும்போது செக் பண்ணிட்டு தண்ணி குடிப்பீங்களா? அது தண்ணி தான், இதுதான் அந்த ஊத்து தண்ணி. இந்த தண்ணி தான் என் மீன் நான் யூஸ் பண்றேன். இந்த தண்ணி போட்டாதான் என் மீன் நல்லா இருக்கும். இதுல கம்பி கட்டுற கதைக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை சரியா? ரோல் பண்றவங்க பண்ணட்டும், அவங்க குழப்பது. நான் அதை பத்தி தப்பா நினைக்கல, அதுக்கெல்லாம் நான் தயாரா இருக்கேன். மண்ணு தாங்க, ஆக்சிஜன் ஆஃப் பண்ணு. என்ன தெரியுதா? கடல் மண்ணு. மண்ணு மண்ணு ஓகேவா? மண்ணு தானே, பாத்துட்டீங்கல்ல? கொட்டவா கொட்டினா என்ன ஆகும்? கொட்டவா பாக்குறீங்களா? இது தண்ணி எப்படி சுத்தம் பண்ணுங்கன்னு கேட்டாங்கல்ல, வாட்டரே ஒரு மாதிரி ஸ்லோ ஆகுது. அதான் இது ஆக்சிஜன் மட்டும் ஆஃப் பண்ணிருக்கேன் தெரியணுங்கிறக்கா. இப்ப நம்ம தண்ணி மண்ணு கொட்டுறது. ஒரே நிமிஷம் இருங்க. யாராவது உள்ள க்ளோஸ் பண்ணணும். அப்போ அல்ல அருந்தண்ணா, இப்படி வாங்க. யாராவது கேம் எடுத்துட்டு வாங்க. அவங்க இப்ப உள்ள கொட்ட போறாங்க சாண்ட. உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க. இது ஓபன் பண்ணலாம்ல ப்ரோ? அல்ல அந்த மைக் ஆன்ல இத பார்த்தல. கூச்சு வாங்க. ஆமாங்க. ஓகே பாருங்க, ஓகே. இந்த மாதிரிலாம் எந்த பிஸ்பாலும் உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. என்கிட்ட எந்த தப்பும் இல்லை, என்கிட்ட எந்த ஒளிமுறை இல்லைங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு மட்டும் அதை காட்டுறேன் நான், ஓகேவா? எதுக்கு இப்போ மண்ணு கொட்டுறேன் பாருங்க. நான் வந்து ரன்னிங் வாட்டர் யூஸ் பண்றேன்னு சொல்றேன்ல, எப்படி சுத்தம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மக்களோட சந்தேகம் இது. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவா மக்களுக்காக உள்ள சந்தேகம். மண்ணை கொட்டுறேன் பாருங்க, இதுல ஒரு மண் கூட இந்த தண்ணி தொட்டியில இருக்காது. பாருங்க, மண்ணு தான் இது, ஓகேவா? இதெல்லாம் பாத்துட்டீங்களா? இது மண்ணு, ஓகேவா? மீனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் ஆகாது. மண்ணு எங்க போகுது? போயிட்டே இருக்கும், வெளியே போயிடும். தெரியுதுங்களா? அங்கே அப்படியே போயிடும். ஒரு தெரியுதா? அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவ்வளோ ஸ்பீடாக போகும் கீழே தண்ணி. அதனால தான் எங்கள் தண்ணி இவ்வளோ க்ளீனாக இருக்குது. வர்ற கஸ்டமர்லாம் எங்கள்கிட்ட கேட்குறது, எப்படி உங்கள் தண்ணி மட்டும் இவ்வளோ க்ளீனாக இருக்குது? மெயின் வந்து கார்பனு, செராமிக்கு, டைரெக்டாக ஊற்று தண்ணி, ஓகேவா? நீங்கள் இந்த இதை பாருங்கள், கேமரா கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள். அந்த மண்ணு போட்டோம்ல, ஆக்சிஜன் ஆஃப் பண்ணி காட்டுங்க. க்ளோஸாக பார்த்து சொல்லுங்கள். ஆக்சிஜன் மட்டும் ஆஃப் பண்ணுங்க. அந்த மண்ணி போட்டாங்கல்ல, அது போயிருச்சு. அது வந்து பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி பாத்து இங்கே பாருங்க. நம்ம எவ்வளவு மண்ணு கொட்டணும்? நம்ம வந்து ஒரு ஆறோட கான்செப்ட் தான் இங்க வச்சிருக்கிறோமே. இப்போ தண்ணி எப்படி ஓடிக்கிட்டே இருக்கு, அதே கான்செப்ட் தான் இங்க. இப்போ நீங்க வந்து இந்த ஓடுற தண்ணியில தான் நீங்க ஃபிஷ் பாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம மண்ணு கொட்டிட்டோம். இப்போ நம்ம முடிச்சுட்டு நீங்க போகும்போது பாருங்க, அந்த தொட்டியில ஒரு மண்ணு கூட இருக்காது. தெரியுதா? பாத்தீங்களா? மண்ணு பூரா போயிடுச்சு பாருங்க, அப்படியே போயிடும், வெளியே போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க சுத்தத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நீங்க மண்ணெல்லாம் போடுறீங்க, இந்த தண்ணி வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டே வெளியே போயிடும், வெளியே போயிடும், வெளியே போயிடும். அப்ப வேஸ்ட் தான். வேஸ்ட் தான். ஆமா, வேஸ்ட் தான். அவ்ளோ வாட்டர் வேஸ்ட். வேஸ்ட் கிடையாது. இது வந்து ஊத்து வந்து கிட்டத்தட்ட 10 அடியில எங்களுக்கு தண்ணி கிடைக்குது. அதனால எங்களுக்கு பெரிய செலவு கிடையாது. நாங்க போடுற இடத்துல மெயின் வந்து தண்ணி எப்படி இருக்கு அதை பார்த்து தான் நாங்க போடுவோமே. 10 அடி 15 அடியில் தண்ணி கிடைக்குது. அதனால ஹெவி கரண்ட் செலவு கிடையாது. அதனால பிரச்சனை இல்லை. என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க மத்த ஃபிஷ் பாக்கும் உங்களுக்கும்? என்கிட்ட ஒயிட் லைட் தான். ஃபிஷ் பான்னாலே கலர் லைட் போட்டுருவாங்க. அது எதுக்குன்னா தண்ணியோட கலர் தெரியக்கூடாது அப்படிங்கிறதா மெயின் ரீசனு. ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க யூவி அது இதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபேக். அதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன். இது வந்து வெளிப்படையாக தப்பு பண்ணல. இல்லை, எதுக்கு ஒயிட் லைட் போடு, யாராக இருந்தாலும் சரி. கலர் லைட் போடுறதுனால எதுவும் அந்த மீனுங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அது கலர் லைட் போடுறதே தண்ணியோட கலர் தெரியக்கூடாது. அதுக்கு தான் மெயினாக அந்த கலர் லைட் போடுறது.
நான் அதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒயிட் லைட் போட்டிருக்கேன். ஒயிட் லைட் இது வரைக்கும் வேர்ல்டில் யாருமே எங்கேயுமே பண்ணல. அதனால தான் நான் வேர்ல்டில் நம்பர் 1 இருக்கேன். நீங்கள் கூகுளில் ஜெமினியில் கேட்டால் கூட தெரியும். வேர்ல்டுல ரேட்டிங் அதிகமாக உள்ள ஃபிஷ் பானை அதான், அதுவே சொல்லும். அதே கூகுள் தான் எல்லாமே நெகட்டிவாக சொல்லுது. நீங்கள் அதிலே கேட்டிங்கன்னா தெரியும் என்ன ஃபிஷ் பாய் எவ்வளோ க்ளீனாக இருக்கும், எவ்வளோ சுத்தமாக இருக்கும், அதுவே சொல்லும். நீங்க இதுக்கு முன்னாடி போயிருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த பின்ன தான் ஆமா, இப்போ ஆமா. நீங்க எங்கெங்கெல்லாம் போய் இதை விட இன்னோவேட்டிவா இருக்கிற இடங்கள்ல இல்ல அப்ராடுக்கெல்லாம் போய் எங்கெல்லாம் ட்ரை பண்ணீங்க? வெளியில எல்லாம் நான் எங்கேயும் போகல. ஃபர்ஸ்ட் நான் கேரளாவில் ஒரு இடத்துல பண்ணேன். அங்கேயும் நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப டேர்ட்டியாக அந்த மாதிரி இல்லை, நார்மலாக இருந்துச்சு. நான் அவங்களாம் குறை சொல்ல விரும்பல. நார்மல் அவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. மற்றபடி இங்கே மால்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தம் கிடையாது. ஏன்னா அவங்க தண்ணி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. மெயின் இது வந்து பண்ணுறதுக்கு தண்ணி முக்கியம். தண்ணி, கரண்ட் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த தொழில நிற்க முடியும். கரண்ட் அடிக்கடி போகுது அப்படின்னா நீங்கள் பண்ண முடியாது. 24 ஹவர் கரண்ட் ஓடணும். அப்போ தான் உசுறுவாடும், இல்லாட்டி செத்து போயிடும். இப்போ மழை காலம் வருது, வருஷத்துக்கு 3 மாதம் மழை காலம் வருது. அந்த மழை காலத்தில் கரண்ட் எல்லாம் கட் ஆகும். புயல்லாம் வந்தால் கரண்ட் கட் ஆச்சுன்னா நாங்கள் இங்கே தான் வந்து கிடக்கணும். கரண்ட் போயிடும். மீனுக்கு வந்து ஆக்சிஜன் நாங்கள் தண்ணியை ஊற்றி ஆற்றிக்கிட்டே இருப்போம். தண்ணி இப்படி ஊற்றிக்கிட்டே இருப்போம். அதாவது கரண்ட் போயிட்டு ஆக்ஸிஜன் ஸ்டாப் ஆயிடும். ஆமாம், கரண்ட் இன்வெர்டர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஓடும். அதுக்கப்புறம் கட் ஆயிரும். அப்புறம் எங்களுக்கு மீன் சாகக்கூடாது. மீன் செத்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம். அதுக்கு திரும்ப வாங்கணும், திரும்ப கண்டிஷன் பண்ணணும், நிறைய வேலை. அதுக்கு நாங்கள் இங்கேயே ஒரு ஆள் உட்காந்து என்ன பண்ணுவோம், தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றுவோம். இப்படி அள்ளி அள்ளி ஊற்றும் போது ஆக்சிஜன் கிடச்சிடும். அந்த மாதிரி இது ரொம்ப பாதுகாப்பாக அதை மெயின்டைன் பண்ணுவோம். மீனை எப்படி நீங்க இது பண்ணுவீங்க, பதப்படுத்துவீங்க? குவாரண்டைன். அது எப்படி குவாரண்டைன் மீன் அதை என்ன பண்ணி இதுக்குள்ள போடுவீங்க? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வேறு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் செட் ஆகிறதுக்கு உங்களுக்கு எப்படி 1 வாரம் ஆகும். அது மாதிரி தான் இதுவும். இந்த மீன் இங்கே வந்துட்டு வந்த அன்றைக்கின்னு ரொம்ப பயப்படும். எங்கிட்டு போகிறது, எல்லா பக்கம் போய் முட்டும். எல்லா பக்கம் போய் எங்கிட்டு வழி இருக்குன்னே தெரியாமல் முட்டும். எங்கிட்டு தண்ணி வருதோ அந்த பக்கம் ஓடும். தண்ணி சுட்டு சுட்டாக இருந்தாலே போதும் இந்த மீனுக்கு அப்படியே மேலே ஏறிடும். இந்த மீன்லாம் வந்து மலையில் ஏறுதில்லை, அந்த மாதிரி திறமை கொண்ட மீன் இதெல்லாம். அதனால வந்து என்ன பண்ணும், அங்கிட்டு ஓடும், எல்லா பக்கம் ஓடும். ஒரு 3 நாளில் பழகிடும். நம்ம வீடு இதுதான் அப்படின்னு சொல்லி மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அது பழகிடும். நீங்க இது என்ன சாப்பிடுற மீன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க? நல்லா நிறைய நக்கலாக கேட்பாங்க. குழந்தைங்க இல்லை, குழந்தைங்க கேட்டால் பிரச்சனை இல்லை. பெரிய வளர்ந்தவங்களே கேட்பாங்க, நக்கலாக நிறைய கேட்பாங்க. குட்டி போடுமான்னு கேட்பாங்க. சரி நாங்கள் என்ன இதுக்கு சாப்பாடு தானே கொடுக்குறோம், எது காசு கேட்குறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ வாடகை யார் கொடுக்குறதுன்னு நாங்கள் திரும்ப கேட்போம். அது மாதிரி பதில் கவுண்டர்லாம் போடுவோம். இதை தாண்டி சில விஷயங்கள் வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து கத்துப்போம். ஒரு விஷயம் இது நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி வேற எங்கெல்லாம் நீங்களே பார்த்து இவங்க இன்னோவேட்டிவா பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு நீங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க? அது வந்து எப்படின்னா, நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன். என் வீட்டிலேயே சொல்லுவாங்க ரொம்ப யோசிக்காத. என் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ரொம்ப யோசிப்பேன். ஒரு விஷயத்த நான் போகாமலே, இப்போ நான் தீவுத்தரில் கடை போடுறேன் அப்படின்னா நான் இங்கே போக மாட்டேன். இங்கே இருந்துக்கிட்டே எப்படி பண்ணலாம், என்ன அளவு வைக்கலாம், என்ன பண்ணலாம்னு கையிலே இப்படியே போட்டுக்கிட்டு இருப்பேன். என் வீட்டிலலாம் பார்த்துலாம் சொல்லுவாங்க, உனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், அது எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. இந்த காதில் வாங்கி இந்த காதை விட்டு போயிட்டே இருக்கோம். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து எவ்வளவு லாஸ் வந்தாலும் இல்லை எவ்வளோ ஏச்சும் பேச்சும் வந்தாலும் இதை தாண்டி நம்ம வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம்? ஆமாங்க, கஷ்டம் ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுல தான் நம்ம சாதிக்க முடியும். இப்போ வந்து சீமான் என்ன சொல்ற மாதிரி ஒரு கஷ்டமான பாதை இருக்கோ அதை தான் நீ போகணும். அதுல தான் உனக்கு வந்து எந்த எதிரி துரோகி அதெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு ஏதோ ஒரு சொல்லுவார். அது மாதிரி தான் இது வந்து கஷ்டம், யாருனாலும் இது பண்ண முடியாது. அதனால தான் நான் தேர்ந்தெடுத்து இது பண்ணியிருக்கேன். இதை கண்டினியூவாகவும் பண்ணிக்கிட்டு. தேங்க்யூ ஸோ மச். உங்களை வந்து பார்த்ததுலையும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலையும் ரொம்ப அழகாவே இருக்கு. பார்க்கும்போது எப்படி இருக்கோ பட் அதை ஃபீல் பண்ணும்போது